மொத்தமாக எல்லை மீறும் நம்மளுடைய ஆஸ்திரேலியாவோட ஃபேன்ஸ் மற்றும் மீடியாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கோலி இஸ் அ வைல்டு டாக் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட்ஸ் வந்து கோலியை டோட்டலி வந்து பூ பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மெல்பர்ன் டெஸ்ட் அப்படிங்கிறது கோலியோட லைஃப்பில் மட்டும் இல்லை, நாளைக்கு ரிசல்ட் நம்ம சைடில் முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்மளோட அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட்ஸில் அது ஒரு மொமெண்ட்டாக வரும். ஏன்னா டே 1 ஆரம்பித்ததுலேருந்தே விராட் கோலியை ட்ரோல் பண்ணி போட்டு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தது தான் இந்த ஒரு டெஸ்ட்டு ஃபுல்லாகவே நடந்திருக்கு. ஏன்னா சாம் கொன்ஸ்டாஸ் vs விராட் கோலி அப்படிங்கிற சம்பவம் வந்து நடந்தது. அதை பேஸாக வச்சு ஆஸ்திரேலியா மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட மீடியாவில் க்ளோன் கோலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் அவங்களோட ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு தரங்கட்டத்தனமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த நிலையில் தான் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டேடியமில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி இஸ் அ வைல்டு டாக் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விராட் கோலியை பூ பண்ணியும் அப்யூஸ் பண்ணியும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ விராட் கோலி வந்துட்டு அந்த இடத்துல அவர் வேணும்னு செஞ்சாரா வேண்டான்னு செஞ்சாரா அதை பற்றி இங்கே நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரி பிளேயர், அதாவது ஆஸ்திரேலியன் பிளேயரான சாம் கொன்ஸ்டாஸே அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அவர் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பிளேயர்ஸ் 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிறது அப்படிங்கிறது அது வேறு, அது எமோஷ்னல் கனெக்ட் மட்டும் இல்லாமல் அது வேறு மாதிரி தான் டீல் செய்யப்படும். பட் ஃபேன்ஸ் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும். மீடியாஸ் இங்கே வரும்போது அது வேறு மாதிரியான எஃபெக்டை காட்டும். ஏன்னா இப்போ வந்துட்டு விராட் கோலியோட விக்கெட் அப்படிங்கிறது விழுந்ததுக்கப்புறமா சாம் கொன்ஸ்டாஸ் அதை செலிப்ரேட் பண்ணியிருந்தார். விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் சாம் கொன்ஸ்டாஸ் செலிப்ரேட் பண்ணதை மைண்டில் வச்சுட்டு ஸோ சாம் கொன்ஸ்டாஸ் வந்துட்டு அந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணார்ல, அதே செலிப்ரேஷனை பும்ரா அண்ட் விராட் கோலி அவங்களும் வந்துட்டு சாம் கொன்ஸ்டாஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு லோ ஸ்கோரில் அவுட் ஆனோடனே அவங்களும் அந்த செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளேயர் டு பிளேயருக்குள்ளே இருக்கிற விஷயம், அது அவங்க பார்த்துக்குவாங்க. இதில் தேவையில்லாமல் மீடியாஸ் எதுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள், நம்மளோட இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து நம்மளோட சைடில் நம்ம வந்துட்டு நம்ம மீடியா வந்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து இப்போ கம்மின்ஸே எடுத்துக்கலாம், வந்து க்ளோன் கம்மின்ஸு இப்படிங்கிற மாதிரி நம்ம என்றைக்கு போட்டோம், எந்த ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஸோ இதுக்குள்ளே மீடியாவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த சீரியஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் மீடியாவுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஐ மீன் இந்த மெல்பர்ன் டெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பர்சன்ஸுக்கும் விராட் கோலிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய பேபியை வந்து ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை மைண்டில் வச்சு தான் மீடியா அதுக்குள்ளே வந்தது. மற்றபடி அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இவங்க வந்துட்டு விராட் கோலியை போட்டு ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிளேயரை அவர் இப்படி பண்ணிட்டாரு, சாம் கொன்ஸ்டாஸுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறோங்கிறது கிடையாது. ஸோ விராட் கோலியை அந்த இடத்துல வந்துட்டு படி வாங்கி அவமானப்படுத்தணும். காரணம் அவங்க வந்துட்டு நம்ம கூட ஆர்கியூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். விராட் கோலியோட மட்டும் இந்த ஒரு மீடியா டீமோட அந்த ஒரு விஷயம் நிற்கலை. ஜடேஜாவையும் வந்து அவங்க கடைசியில் வந்து வம்புழுத்து வச்சுருந்தாங்க. ஜடேஜா வந்துட்டு இங்கிலீஷில் பேச மாட்டேங்கிறாரு, ஹிந்தி கொஷின்ஸுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணுறாரு, அதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்குனாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு மைண்டில் வச்சு தான் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக விராட் கோலி திருப்பி கொடுப்பாரு, அவரோட பேட் பதில் சொல்லணும்னு பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அது நடக்கல, 36 ரனுக்கு கோலி அவுட் ஆகிட்டார். செகண்ட் இன்னிங்ஸ் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. பட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விராட் கோலி ஒரு தரமான ரிவென்ச்சை அங்கே கொடுத்துட்டாரு. இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது அவர் வந்துட்டு என்ன ரிவென்ச் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் விராட் கோலியை பூ பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ வந்து பவுண்டரி லைனில் போயிட்டு விராட் கோலி பால் எடுக்க வருவார். போய் பால் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்பவும் அவரை வந்து பூ பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய தலைவர் அவர் வந்து வாயில் போடுற ஊமரை தூக்கி அந்த இடத்துல வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருவாரு. ரிப்ளை அப்படிங்கிறது கிங்குக்கும் கண்டிப்பாக கொடுக்க தெரியும். பட் நான் அதை எதிர்பார்க்கல. அவரோட பெர்ஃபார்மன்ஸில் ஒரு ரிப்ளை கொடுக்கணும். நாளைக்கு வந்து கண்டிப்பாக அவரோட செஞ்சுரி அடிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.